நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கொட்டம் அல்லது குஷ்டம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வகையான வேர் செடி வகை தாவரம் சொல்லலாம். இந்த கொட்டத்துடைய மிகச்சிறப்பான ஒரு குணம் பார்த்திங்கன்னா, ஒரு அறையில் ஏதாவது ஒரு இடத்தில் அது இருந்தால் கூட அந்த இடம் முழுவதுமே ஒரு துர்நாற்றம் அல்லது அழுகிய வாடை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாடையை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த குட்டம் அல்லது குஷ்டம் சொல்லக்கூடிய பொருள். இதற்கு குஷ்டம் அப்படிங்கிற ஒரு பெயர் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தோல் நோய்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தொழுநோய் அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படும். அந்த தொழுநோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தசைகள் அழுகி அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கடுமையான ஒரு துர்நாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட தீர்க்க முடியாத உடல் அழுகக்கூடிய நோயையே தீர்க்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறதுனால தான் இதற்கு குஷ்டம் அல்லது கொட்டம் அப்படிங்கிறது பெயர். இந்த கொட்டத்துடைய சூரணத்தை பொதுவாக மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் சித்தம், ஆயுர்வேதா மற்றும் யுனானி 3 மருத்துவ முறையிலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஹோமியோபதி மருத்துவ முறைகளில் கூட சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட சிகிச்சையில் இந்த கோஷ்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய சில எக்ஸ்ட்ராக்ட்ஸை உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கொட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தோல் நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து, குறிப்பாக சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. படர்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, பொதுவாக ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை. தொடையுடைய பகுதிகளில் அடுக்கு பகுதிகளில் கடுமையான ஒரு அரிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும், அல்லது அக்குள் பகுதிகளில் பெண்களுக்கு மிக அதிகமாக அரிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த அரிப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் ஒரு தண்ணீர் போலவோ அல்லது ஒரு பொடி போலவோ கொட்டுவதை நம்ம பார்க்கலாம். முதலில் லேசாக தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு நாள் ஆக ஆக அந்த இடங்களில் மிக கருமையான ஒரு படையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த கொட்டம். கொட்டத்தை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம் 1 தேக்கரண்டி காலை உணவுக்கு முன்பு, 1 தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்பு வெந்நீரோடு கலந்து சாப்பிட வேண்டும். சில நேரங்களில் இது உடல் சூடை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இருந்ததென்றால் மோருடன் கலந்து சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தழும்புகள் கூட முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். லிச்சன் பிளானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய், மன அழுத்தத்தினாலும் அதிகமான புளிப்பு உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை உண்பதாலும் ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான தோல் நோய். தோலில் அங்கங்கே வட்ட வட்டமாக புள்ளி புள்ளியாக ஆரம்பித்து உடல் முழுவதும் பரவி ஈவன் நாக்குகளில் கூட ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான தோல் நோயின்னு சொல்லுவோம் இந்த லிச்சன் பிளானஸை. இந்த லிச்சன் பிளானஸை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கொட்டத்திற்கு உண்டு. கொட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் அல்லது பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னா, அந்த கொட்டம் மிக வீரியமான ஒரு பொருளாக இருக்கிறதுனால இதை பதப்படுத்தி மருந்தூட்டப்பட்ட நெய்யாக மாற்றக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. நெய்க்கு குளிர்ந்த தன்மை இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, கொட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆல்கலாய்ட்ஸும் முழுமையாக கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால கொட்டத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு நெய், அதை காலை 10 மில்லி உணவுக்கு முன்பு, அதே போல் இரவு 10 மில்லி உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது மிக மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோல் நோய்கள் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். ஏன்னா லிச்சன் பிளானஸ் சிகிச்சை ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளை கொடுக்கறத தான் நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்டீராய்டு மருந்துகளுடைய அளவு குறையும் போது உடம்பெல்லாம் ஒரு கத்தி வைத்து சொரிந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான சொரியல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஆனால் அந்த கொட்டத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும்போது 10 மில்லி காலை 10 மில்லி இரவுன்னு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மாத காலத்திலேயே அந்த அரிப்புகளுடைய அளவு குறையிறத பார்க்கலாம். ஒரு 3 மாத காலத்தில் அந்த லிச்சன் பிளானஸுடைய பேட்சஸ் மிக வேகமாக மறைந்து மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய தோல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கொட்டத்திற்கு உண்டு. இன்றைக்கு நிறைய ஆண் பெண் இருபாலருமே மிக அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உபாதை கிடையாது, பசியின்மை கிடையாது, ஜீரணமின்மை கிடையாது. ஆனால் இல்லறத்தில் தேவையான நாட்டமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கு இருக்கிறது. பெரும்பாலும் ஆண்களுக்கு இது மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வெளி உலகத்தில் சொல்லப்பட்டாலும் கூட, பெரும்பாலான விவாகரத்துகளில் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பெண்களுக்கும் சரிசம அளவுக்கு இல்லறத்தில் நாட்டமே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், மிக அதிகமாக மன அழுத்தத்தை வைத்திருக்கக்கூடிய பெண்கள், உணவின் மேல் அதிக நாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள், மிக முக்கியமாக ஸ்லிம்மிங் செய்கிறேன், என்னுடைய உடல் எடையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விகிதாச்சாரத்தில் சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ளாத பெண்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய பெண்மைத்தன்மைக்கான ஹார்மோன் அளவு குறைந்து 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 கடைசியில் அவங்களுக்கு இல்லறத்தில் ஒரு பங்கு கூட நாட்டமே இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இது மனப்பிரச்சனை அல்ல, இது உடலளவில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனை. இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சக்தி கொட்டத்திற்கு உண்டு. பொதுவாகவே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் பெண் இருபாலரும் வரும்போது பார்த்திங்கன்னா, ஆயுர்வேத மருத்துவத்தில் அவங்க 2 பேருக்குமே வாஜீகரண சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை கொடுப்போம். அந்த சிகிச்சையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக உபயோகப்படுத்தக்கூடிய மருந்து கொட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு நெய் தான். இந்த நெய்யை என்ன பண்ணும், 20 மில்லி காலை ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி 48 நாட்கள் தொடர்ந்து கொடுக்கப்படும். அந்த 48 நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உடலை சுத்தப்படுத்தக்கூடிய சில எனிமா தெரப்பி, அதே மாதிரி பேதிக்கு கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் கொடுக்கப்படும். அதன் பிறகு 7 நாட்களுக்கு கடுமையான பத்தியத்துடன் கூடிய உணவு முறைகள். முதல் நாள் வெறும் கஞ்சி, அடுத்த நாள் கஞ்சியோடு சேர்ந்த உணர்வு, அடுத்த நாள் தண்ணீர் குறைவாக வைத்து வடித்து எடுக்கப்பட்ட உணவு, அதோடு பச்சை பயிறு அல்லது கொண்டைக்கடலை. 4வது நாள் வரும்போது கீரை காய்கறிகளுடன் கூடிய சாப்பாடு. 5வது நாள் வரும்போது பருப்பு கீரை காய்கறிகளுடன் கூடிய சாப்பாடு. 6ஆம் நாள் 7ஆம் நாள் வரும்போது அசைவ உணவுகளுடன் கூடிய சாப்பாடு. இந்த மாதிரி ஒரு 3 மாத காலம் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த கொட்டத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நெய்யை வைத்து சிகிச்சை கொடுக்கும்போது, என்ன காரணத்தினாலும் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலோ அல்லது இல்லற வாழ்வில் நாட்டம் இல்லாமலோ அல்லது இல்லற வாழ்வில் பலம் இல்லாமலோ இருந்தாலோ அது அனைத்துமே மாறுவதை நாம் பார்க்க முடியும். எனவே நேயர்களே, கொட்டத்தை பொறுத்தவரை அல்லது குஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய தோல் நோய்களை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. குறிப்பாக லிச்சன் பிளானஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தோல் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் ஆண் பெண் இருவருக்கும் ஏற்படுகின்ற ஹார்மோன் மாற்றங்களை குறைப்பதிலும் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்பதை நாம் அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சில செய்திகளை தொடர்ந்து பேசுகிறோம், தொடர்ந்து கவலைப்படுகிறோம், தொடர்ந்து வருத்தப்படுகிறோம், அதற்கு தீர்வு என்ன என்று தேடுகிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அத்தகைய செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. சமூகத்தில் அத்தகைய கொடூர நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால், ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் மிக பிரமாண்டமாக விவாதிக்கப்பட்டால் கூட, அதை பற்றிய அரசுகளுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டால் கூட, சமூகத்தில் அது சார்ந்து எந்த விதமான பலனும் ஏற்படுவதில்லை அல்லது எந்த தாக்கமும் ஏற்படுவதில்லை என்பது நம்மை மிகவும் வருத்தமும் அச்சமும் அடைய செய்கிறது. அப்படித்தான் இந்த ஆணவ கொலைகள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் பேசப்படுகின்றன, விவாதிக்கப்படுகின்றன. ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. காவல்துறை அத்தகைய தம்பதிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் கூட முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
உண்மையிலேயே காதல் திருமணங்கள் சார்ந்து சமூகத்தில் எத்தகைய வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் புது புது வடிவங்களில் வரக்கூடிய செய்திகள் என்பது நாம் இதுவரைக்கும் அறிந்த உண்மைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி விடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட 2 செய்திகள். ஒன்று, நெல்லை அருகே ஒரு இளைஞர் தான் காதலித்த ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக வந்த ஒருவர் அந்த பெண்ணுடைய உறவினர்களால் பிடிக்கப்பட்டு மிக கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்கிற ஒரு செய்தி. ஒரு கோவிலில் வைத்து அந்த கொலை நடந்திருக்கிறது. உண்மையில் இந்த செய்தியை பார்த்தபோது நம்முடைய இரத்தத்தை உறைய செய்வதாக அது இருக்கிறது. மனிதர்கள் எப்படி இந்த அளவிற்கு ஒரு கொடூரமானவர்களாக மாற முடியும் என்பது. ஆனால் இதைவிட ஒரு பயங்கரமான ஒரு செய்தியையும் நாம் இதே வாரத்தில் நாம் கேள்விப்பட்டோம். ஊடகங்களிலெல்லாம் அது வெளிவந்திருக்கிறது. ஈரோடு அருகே ஒரு காதலித்து ஒருவரை மனம் செய்து கொண்ட ஒரு மாற்று சாதியினரை மனம் செய்து கொண்ட ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய உறவினர்களால் கடத்தி செல்லப்படுகிறார். அதாவது வலுக்கட்டாயமாக பிரித்து அழைத்து கொண்டு போகப்படுகிறார். கொண்டு போய் அவர் ஒரு தனியாக ஒரு இடத்திலே அடைத்து வைக்கப்படுகிறார். அடைத்து வைக்கப்பட்ட பிறகு அவர் கருவுற்றிருப்பது என்று தெரிந்து அவருடைய கருவை வலுக்கட்டாயமாக கொண்டு போய் கலைக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அங்கே திருமண உதவி மையம் என்கிற பெயரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடூரமான சாதி அமைப்பினுடைய ஒரு மையம், ஒரு முகாம் ஒன்று இருக்கிறது. அந்த முகாமில் அவர்கள் கொண்டு போய் அந்த பெண்ணை வைக்கிறார்கள். அந்த முகாமில் அந்த பெண் மட்டுமல்ல, இதே போல் வேறு சாதி ஆண்களை காதலித்த 7 பெண்கள் அந்த முகாமில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஹிட்லரின் சித்திரவதை முகாம் போல. இப்படி பெண்களை ஒரு இடத்தில் கொண்டு வந்து அடைத்து, இதேபோல் மாற்று சாதியினரை திருமணம் செய்து கொள்ள முயன்ற பெண்களை அழைத்து வந்து ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அவர்களுக்கு கொடூரமான இந்த கருக்கலைப்பு போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு திட்டவட்டமான அமைப்பு இருக்கிறது என்பதை நினைக்கிற போது நம்முடைய மனம் பதறுகிறது, நெஞ்சம் நடுங்குகிறது. ஏனென்று கேட்டால் இது பொதுவாக இது போன்ற இந்த கொலைகளை செய்யக்கூடியவர்கள் அல்லது குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலோ அல்லது குடும்ப கௌரவம் கருதியோ சில குற்றங்களை அவர்கள் செய்வது உண்டு. ஆனால் இதை ஒரு பெரிய இயக்கமாக, ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கைகளைப் போல செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் நம்ப முடியவில்லை. அவ்வளவு அதிர்ச்சியிட்டக்கூடியதாக அந்த தப்பி வந்த பெண் கூறிய அந்த செய்தி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த பெண்ணினுடைய வாக்குமூலத்தின்படி பார்த்தால் அந்த பெண்ணை அந்த சாதி வெறியர்களோடு அனுப்பியதில் அந்த காவல்துறையினர் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், சில மருத்துவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், பெற்றோர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட இப்படி அவர்களை ஒரு இடத்தில் ஒரு முகாமில் கொண்டு போய் வைத்து சித்திரவதை செய்வது என்பது, அடிப்பது, துன்புறுத்துவது என்பது எந்த அளவிற்கு ஆணவ கொலைகள் என்பது இங்கு சிஸ்டமேட்டிக்காக மாற்றப்பட்டிருக்கிறது, ஒரு விதமான ஒரு திட்டவட்டமான செயல்பாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. அப்படி பார்க்கிற போது நாம் இந்த செய்தியை அவ்வளவு சுலபமாக புறந்தள்ளிவிட முடியாது. ஏற்கனவே இந்த கோகுல்ராஜினுடைய கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கு சம்பந்தமான விஷயங்களை படித்தபோது அதில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லப்பட்டது. அதாவது பொதுவாக ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரிகளில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் மாற்று சாதி ஆண்களோடு பழகுகிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காக சாதி அமைப்புகள் மாணவர்களுக்குள்ளேயே தங்களுடைய ஒற்றர்களை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தி. அப்படி தகவல்களை தெரிந்து கொண்டு அந்த சம்பந்தப்பட்டவர்களை மிரட்டுவது, மிரட்டி பணம் பறிப்பது அல்லது அவர்களை சாதி ரீதியான கொடுமைகளுக்கு ஆளாக்குவது, இதெல்லாம் கூட இன்றைக்கு தமிழகத்தில் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் சுயமரியாதை திருமணங்களும் பகுத்தறிவு திருமணங்களும் சாதி கடந்த திருமணங்களும் தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியில் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக நடந்த இந்த மண்ணில் இத்தகைய கொடூரச் செயல்கள் நடைபெறுகிறது என்பதை விட ஒரு அவமானம் நமக்கு வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இந்த அவமானத்தை துடைப்பது நம்முடைய பொறுப்பு இல்லையா? உண்மையில் நாம் இதெல்லாம் எங்கோ நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, இதனால் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பாதிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. என்றால் ஒருவருடைய மன உரிமை என்பது அவருடைய அடிப்படையான ஒரு உரிமை. இன்றைய இதுகாலம் சாதி ரீதியான உறவுகள் அல்லது சாதிக்குள்ளான உறவுகள் மட்டும்தான் மன உறவுகளாக இருந்து வந்திருக்கின்றன. ஆனால் இங்கு தொடர்ந்து நடந்த சுயமரியாதை இயக்கங்களினுடைய போராட்டம் காரணமாகவும், சாதிக்கு எதிராக திராவிட இயக்கம் நடத்திய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாகவும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு புதிய தலைமுறையினர் சாதி உறவிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அதோடு இங்கு கடந்து நடந்த பொருளாதார மாற்றங்கள், பொருளாதார சுதந்திரங்கள், அதிலிருந்து கிடைத்த ஆண்களும் பெண்களும்
சேர்ந்து பழகக்கூடிய வாய்ப்புகள், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், தொழில்நுட்ப வளர்ச்சி, அதாவது தகவல் தொடர்பினுடைய வளர்ச்சியின் காரணமாக தங்களுடைய சாதி சார்ந்த வரையறைகளை தாண்டி ஒருவரை ஒருவர் பரிமாற்றங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இங்கே இங்கே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு சாதி வெறி என்பது ஒரு திட்டமிட்ட வகையிலான ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமாக, திட்டமிட்ட ஒரு குற்றமாக, ஒரு அமைப்பு ரீதியான ஒரு செயல்பாடாக இன்றைக்கு இந்த காதல் திருமணம் செய்பவர்கள், சாதி கடந்த திருமணம் செய்பவர்களுக்கு எதிராக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வெளிப்படையாக பார்க்கிறோம். இந்த அபாயம் என்பது, இந்த ஆணவக்கொலை என்கிற இந்த அபாயம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதையெல்லாம் விட மிக மிக கொடூரமான ஒரு வடிவத்தில் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளவு காலம் நாம் இதை பார்க்க போகிறோம்? இன்னும் எவ்வளவு காலம் இதை சகித்து கொள்ளப் போகிறோம்? இந்த கொடூரமான குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சட்டத்தின் பார்வையில் அவர்களை நிறுத்த வேண்டாமா? இதுபோன்ற வேலைகளை செய்பவர்களுக்கு நாம் சமூகத்தில் இருந்து அவர்களை அந்நியப்படுத்த வேண்டாமா? உண்மையில் இந்த விஷயத்தில் இளைய சமுதாயம் என்பது கிளர்ந்தெழ வேண்டி இருக்கிறது. சாதி உணர்வுகளுக்கு எதிராக, சாதியினுடைய ஒரு கொடூரமான எண்ணங்களுக்கு எதிராக, சாதியின் பெயரால் எத்தகைய குற்றங்களையும் இழைக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த அவலத்திற்கு எதிராக நாம் கிளர்ந்தெழ வேண்டும். இதில் நீதிமன்றங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, இயக்கங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, அரசியல் சக்திகளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த சாதி கொடுமைகளுக்கு எதிராக நடத்த வேண்டும் என்பதுதான் இதுபோன்ற கொடூர செய்திகள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வேளாண் அறிஞர் திரு R.K. செல்வமணி. ஒரு வேளாண் அறிஞராக இன்றைக்கி வேளாண்மை விவசாயம் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்குது, ஒரு காலத்தில் இது எப்படி இருந்துச்சு, இதில் மாற்றம் தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த விவசாயத்தை பற்றின ஒரு முழுமையான புரிதல் ஒரு விவசாயிக்கு ஏன் தேவையாக இருக்குது, அவசியமாக இருக்குன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வேளாண் அறிஞராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம். வேளாண்மை விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்தியா விவசாயம் சார்ந்த நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழலில் வந்து விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுடைய அடுத்த தலைமுறையே வந்து வேறு ஒரு தொழிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குது? காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அறியாமை காரணமாக, இல்லை அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து அரசாங்கம் கொடுக்காதனால இந்த ஒரு நிலைப்பாடா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் கிட்ட உங்களுடைய ஒரு வயல்வெளியை வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கீங்க. விவசாயம் சார்ந்த தொழிலையே முழுமையாக ஈடுபட்டுருக்கீங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வானம் பார்த்து இருக்காமல் அதுக்கு என்னென்ன பண்ணணும், அந்தந்த காலத்துக்கிட்ட கட்ட மாதிரி எப்படி நம்ம வந்து பயிர் செய்கிறத மாற்றிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை புரிஞ்சுட்டு பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுக்கு மாற்றாக நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடலாம், இப்படி பல கருத்துக்களை எங்கள் நேயர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். கண்டிப்பாக. முதல்ல விவசாயம் அப்படின்னு சொல்கிறது என்ன சார்? பொதுவாக நெல், கோதுமை, இந்த அரிசி இதெல்லாம் வந்து நம்ம விவசாயம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அடக்கமா, இதில் இது சார்ந்து எதெல்லாம் இதுக்குள்ளே வருது? துணை தொழில்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ விவசாயம்னு சொன்னோம்னாக்க இப்போ நம்ம விவசாய பணிகளை சார்ந்த தொழில், கால்நடை வளர்ப்புலேருந்து கோழி வளர்ப்புலேருந்து இதில் பட்டுப்புழு வளர்ப்புலேருந்து அத்தனையும் விவசாயம் சார்ந்த தொழிலாக தான் இருக்குது. இப்போ காலகட்டத்துக்கு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் நிறைய இளைஞர்கள் வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்புக்கு போயிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது நம்ம படிப்பு விகிதாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 60%, 65% தான் இருந்துச்சு. இன்றைக்கி 80லேருந்து 85% உயர்ந்திருக்கு. இதற்கு காரணம் வந்து எல்லாருமே படிப்பு படித்தால்தான் மற்ற தொழில்கள் செய்ய முடியும், விவசாயத்தையும் செய்ய முடியும் ஒரு நம்பகத்தன்மை இருந்துச்சு. ஆனால் விவசாயத்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட மற்ற தொழில்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க, கிராமப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 20% இன்ஜினியர்கள், டாக்டர்கள் உருவாயிருக்காங்க.
அதுக்கு வந்து நிறையா வந்து அரசு வந்து சலுகைகள் கொடுத்ததுனால, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் நகரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறனால, அங்கே நகரில் வந்து அவங்க ஒரு சரியான ஒரு இருப்பிடத்தை அமைத்து கொண்டு அவங்க பெற்றோர்களையும் அங்கே அழைத்துக் கொள்கிறார்கள். அழைத்துக் கொள்வதனால காலப்போக்கில் விவசாயமே அங்கே விவரம் தெரிந்த ஒரு விவசாயிகள்லாம் வந்து நகரத்தை நோக்கி வந்து விடுகிறார்கள். இப்போ நிறைய நிலங்கள் வந்து கிராம பகுதியில் வந்து தரிசாக கிடைக்கிறது. இப்போ படித்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது விவசாயத்தை திரும்பவும் ஒரு பழைய நிலைக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணத்தில் கிராமத்தை நோக்கி நிலங்கள் வாங்கி சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எங்கள் தாத்தாவுக்கு வந்து 4 அண்ணன் தம்பிங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 8 ஏக்கர் பிரித்து கொடுத்தாங்க. அந்த 8 ஏக்கர் எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் தாத்தாவுக்கு 2 பேர், எங்கள் அப்பா ஒருத்தர், எங்கள் சித்தப்பா ஒருத்தர். அவருக்கு ஆளுக்கு 4 ஏக்கர் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா எனக்கு 1 ஏக்கர் கொடுத்தாரு. அந்த 1 ஏக்கரை மூலதனமாக வச்சு நான் இப்போ 40 ஏக்கராக பிரிக்கிறேன். அதுக்கு காரணம்னா நிலம் வந்து வளரல, நிலம் அதே அளவு தான் இருக்குது. விவசாயத்தை விட்டு ஓடி போனவர்கள் நிறையா இருக்கிறதுனால அந்த விவசாய நிலங்களை நான் வாங்கி இப்போ பராமரிச்சுட்டு வரேன். இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, நான் 2009 நிலம் வந்து ஒரு பரந்த அளவில் வாங்கினேன். அந்த பரந்த அளவுக்கு வாங்குறதுக்கு மூலதனம் எப்படி கிடைச்சதுன்னு நீங்கள் உங்களுக்கு கூட கேள்வியாக இருக்கலாம். நான் விவசாயத்தில் சம்பாதிச்சேனா அப்படின்னு. இல்லை, எங்கள் அப்பா கொடுத்த 1 ஏக்கரை நான் வந்து எங்கள் ஒரு ஏக்கரை வந்து அது மதிப்புக்கு, அதாவது என்ன சொல்கிறது, விளைநிலங்கள் வந்து மனைகளாக பிரிக்கப்பட்டு நான் கொடுத்ததுனால அதன் மூலம் கிடைத்த லாபத்தில் நான் இந்த 40 ஏக்கர் வாங்கியிருக்கிறேன். அப்போ வந்து நம்ம நகர்ப்பகுதியில் வந்து விளைநிலங்களுடைய ரேட் வந்து அதிகமாக போகுது. இன்றைக்கி நான் வந்து இந்த பகுதியில் வந்து நானும் தோட்டக்கலை சார்ந்த படிப்பு படித்திருக்கேன். இது வந்து நம்ம தரமணியில் தான் நான் படித்தேன். அப்போ தரமணியில் படிக்கும்போது அந்த தரமணி பகுதியில் வந்து 1 ஏக்கர் நான் படிக்கும்போது 88, 89 1 ஏக்கர் விவசாய நிலத்துடைய விலை வந்து 30,000 தான் இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடியை தாண்டி விட்டது. அந்த மாதிரி சூழ்நிலையில் விவசாயம் அந்த இடத்துல 10 கோடி ரூபா மூலதனம் போட்டு விவசாயம் பண்ண யாரும் முன் வர மாட்டாங்க. இப்போ கிராம பகுதியிலும் விவசாய நிலங்கள் வந்து விலை உயர்ந்துக்கிட்டு வருது. இப்போ ஒரு விவசாயத்தை வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் உழைத்தால்தான் அதில் வந்து லாபம் பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு அப்பா அம்மா பையன் பிள்ளைங்க அண்ணன் தம்பி அத்தனை பேரும் உழைக்கணும். அத்தனை பேரும் உழைத்து அது வந்து ஒரு 3 மாதமோ 4 மாதமோ நம்ம பார்க்கும்பொழுது அதனுடைய வருமானம்னு பார்த்தா ரொம்ப சொற்பமோ முதலீடு எடுக்கும் பொழுது ஒரு 10% கூட நம்ம வருமானமாக நிற்பதில்லை. அதனால் விவசாயத்தை விட்டு எல்லாம் வெளியூருக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும், விவசாயத்தில் வருமானம் இருக்குது என்பதை காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட இந்த விவசாயம் சார்ந்த தொழிலையும் நாம் வந்து கலந்து அத்தனையும், அதாவது நம்ம பாக்கெட்லேருந்து விவசாயத்துக்கு பணம் எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, என் தோட்டத்தில் இப்போ வந்து தென்னை மரங்கள் போட்டிருக்கேன். தென்னை மரங்களில் வந்து நம்ம மாதத்துக்கு 15 நாளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி ஒரு விட்டு எடுக்கலாம். அந்த வருமானத்தை வைத்து மற்ற பேர்களை பராமரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுபோல் மீன் பண்ணை வச்சுருக்கிறேன், அதாவது பண்ணை குட்டை வச்சுருக்கிறோம். அந்த பண்ணை குட்டையிலையும் வர வருமானத்தையும் நம்ம மற்ற இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 மாடுகள், பசு மாடுகள், எருமை மாடுகள், இது மாதிரி ஒரு டைரி ஃபார்ம், ஒரு பால் பண்ணை உருவாக்கியிருக்கிறேன். அந்த பால் பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய எருக்களை பயன்படுத்தி நான் உரச்செலவுகளை நான் மிச்சப்படுத்திக்கிறேன். ஒரு இயற்கை உரவையும் நானே தயார் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணும்பொழுது நம்ம செலவை குறைத்து வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். இப்போ நீண்ட கால பயிரும் நான் வச்சுருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எலுமிச்சையில் சராசரியாக ஒரு மரம் வந்து ஒரு ஆண்டுக்கு 1500லேருந்து 2000 பழங்கள் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கா அது 3 சீசனில் கிடைக்கும். அந்த 3 சீசனில் கிடைக்கும்போது நல்ல பருவகாலம் அதிகமான சீசனில் விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது ரேட்டு கிடைக்காது. அது விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது ரேட்டு கிடைக்கும். இதெல்லாம் ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு மரத்துலேருந்து குறைஞ்சபட்சமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு 3000 பழம் வச்சா கூட நமக்கு ஒரு பழம் ₹1 ரேட்டு கொஞ்சம் ₹3000 கிடைக்கும். அதே தென்னை நீண்ட நாள் பயிர் தான். இந்த தென்னை ஒரு எலுமிச்சை வந்து சீசனில் பார்க்கணும்னாக்க ₹4 ₹5 கூட விற்கும். அதே அன்சீசனில் பார்க்கும்போது நம்ம பருவகாலம் நிறைய விளைச்சல் வரும்பொழுது 50 பைசாவுக்கு விற்கும். அது தென்னையும் அதே மாதிரி. தென்னை வந்து ஒரு எலுமிச்சைக்கு ஈக்குவலாக ஒரு காய் விற்கிது. அப்போ நம்ம வந்து எலுமிச்சை அதிக பரப்பளவில் தென்னையை பயிர் பண்ணிட்டு தென்னையில் ஊடு பயிராகவும் எலுமிச்சை சாகுபடி செய்யலாம். இந்த தொழில்நுட்பங்களை வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. போன வருஷம் நான் என்ன பண்ணேன், செவ்வாழை பயிர் பண்ணாங்க. செவ்வாழை பயிர் பண்ணும்பொழுது செவ்வாழை மலை சார்ந்த பகுதிகளில் தான் அதிக அளவில் பயிர் பண்ணுவாங்க. இப்போ நான் செவ்வாழை வந்து இங்கே போடும்பொழுது என்ன பண்ணேன், எல்லாரும் இதுங்க நம்ம விளைச்சல் வருமா அப்படின்னு ஒரு ஏளனமாக பார்த்தாங்க. செவ்வாழையில் குறைஞ்சபட்சமாக ஒரு 4 சீப்பு 5 சீப்பு உள்ள தார் வந்து ₹300லேருந்து ₹500 வரையும் நான் விற்பனை பண்ணேன். அதை வந்து திருச்சி மார்க்கெட்டில் ஏலத்தில் தான் நான் கொண்டு போய் சேர்த்தேங்க.
இது மாதிரி ஒவ்வொரு பயிரை வந்து நம்ம வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி, பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணால் கண்டிப்பாக விவசாயத்தில் வந்து நம்ம லாபம் ஈட்ட முடியும். கண்டிப்பாக சார். இப்போ விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பொதுவாக விவசாயம் சார்ந்த தொழில்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சது தான் ஒரு முழுமையான விவசாயம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இது எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கி நிறைய பேர் இயற்கை விவசாயம் பற்றி சொல்கிறாங்க. உரங்களுக்கு பதிலாக இயற்கையாகவே நம்ம பண்ணணும். ஆனால் அந்த மேன்யூர் அதெல்லாம் கூட நீங்களே உங்களோட நிலத்தில் உருவாக்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு பணி, அந்த எரு உருவாக்குறது எப்படி சார்? அது எப்படி நடக்குது? இல்லை, நம்ம வந்து இப்போ பொதுவாக வந்து நம்ம எங்கள்கிட்ட ஒரு 100 மாடு இருக்குன்னா அந்த 100 மாடு வந்து ஃபுல்லாக சிமெண்ட் தரையில் வந்து அந்த யூரின்லேருந்து அத்தனையும் நாங்கள் சேகரித்து ஒரு பாதுகாப்பான இடங்களில் வந்து நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம். அது குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதங்கள் வந்து மக்க வைக்கணும். மக்க வச்சதுக்கு அப்புறம் திரும்ப உடனே எடுத்துகிட்டு போயிட்டு உடனே செடிக்கு போட முடியாது. கொஞ்சம் சிறிது காலம் ஆற வைத்து, ஏன்னா அந்த மீத்தேன் வாயு வந்து அதில் அதிகமாக இருக்கும். மீத்தேன் வாயு அதிகமாக இருக்கும் பொழுது அப்படியே நம்ம கொண்டு போய் பயன்படுத்தும் பொழுது அந்த செடியில் வந்து அந்த காய்ந்து போயிடும். அதனால் நம்ம செடியை கொஞ்சம் உரத்தை வந்து ஆறப்போட்டு நிழலில் தான் ஆறப்போடணும். அதை வந்து வெயில், கடுமையான வெயிலாம் அதில் நுண்ணுயிர்கள்லாம் இறந்து போயிடும். நுண்ணுயிர்கள் வந்து நம்ம இந்த எருவை நம்ம கொண்டு போய் நிலத்தில் உள்ள நுண்ணுயிர்களுக்கு உரமாக கொடுக்குறோம். அந்த நுண்ணுயிர்களுக்கு உரமாக வந்து இந்த சாணத்தை கொடுக்குறோம். அந்த நுண்ணுயிருடைய கழிவுகளை நம்ம பயிர்களுக்கு உரமாக கிடைக்குது. இதான் இது பயிர் சுழற்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது சங்கிலி, அதாவது உணவு சங்கிலி. அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றை ஒன்று சார்ந்து நம்ம அதுக்குள்ள பாதுகாக்கணும். அந்த உயிரணுக்கள் என்னென்னு முதல்ல நமக்கு தெரியணும். இதை நிறைய விவசாயிகளுக்கு சொல்லுவேன். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் விவசாயம் அப்படிங்கிறத வந்து அடிப்படையாக வந்து நம்ம முன்னோர்கிட்டேருந்து முன்ன கற்றுக்கிட்டோம். இப்போ எல்லா முன்னோர்கள்லாம் வந்து தாத்தா, பாட்டி, சித்தப்பா அத்தனை பேரும் பிரிஞ்சிருக்கிறோம். அதை கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அதனால் இனிமே வரும் கல்விக் கொள்கையிலையாவது விவசாயத்தை ஒரு பாடமாக, உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 10வது படிக்கும்பொழுது ஒரு 70% பேர் பாஸ் பண்ணுவாங்க. பாக்கி இருக்க 30% பேர் எங்கே போகிறாங்க? அந்த 30% திரும்பவும் முயற்சி பண்ணி ஒரு 10% பேர் மேல் படிப்புக்காக போவாங்க. 20% பேர் 10ஆம் வகுப்பிலேயே நின்று விடுவார்கள். அந்த 20% பேர் தான் விவசாயத்துக்கும் கட்டிட தொழிலுக்கும் போகிறார்கள். அவர்களுக்கு அந்த கல்வி அறிவை 10ஆம் வகுப்பு படிப்பதற்குள்ள விவசாயத்தை ஒரு கல்வியாக கொடுத்தோம்னா விவசாயம் தொடர்ந்து நமக்கு வந்து பாதுகாக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. ஓகே. இப்போ ஒரு நிலத்தில் வந்து ஃபஸ்ட்டு விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அரிசி தான் வந்து ஒரு பிரதான தானியமாக நம்ம சொல்கிறோம். இப்போ நிறைய மழைனா வரல, தண்ணி இல்லை, அதனால் பிரச்சனைன்னு பார்க்குறோம். ஆற்றுல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறது பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு வறட்சி காலங்களெல்லாம் சமாளிக்கிறது எப்படி சார்? இப்போ பொதுவாக வந்து எங்கள் பகுதியை இப்போ சொல்லணுன்னாக்க எங்களுக்கு வந்து போர்வெல் மூலியமாக கிட்டத்தட்ட 600 அடி போர்வெல். அந்த 600 அடியில் 240 அடியில் நாங்கள் வந்து மோட்டார் நிறுத்தியிருக்கோம். இது 3 ஃபேஸ் கரண்ட்டுன்னு பார்த்தோம்னாக்க ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி தான் கொடுப்பாங்க. முக்கியமாக என்னைக்கு வறட்சி அப்போ 3 ஃபேஸ் கரண்ட்டுக்கு தட்டுப்பாடு வந்துடும். அது வந்து நாம் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அது சூழ்நிலையின் காரணமாக வருதுங்க. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க இப்போ தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி சொட்டு நீர் பாசனம் மூலியமாகவோ இல்லை ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாகவோ நம்ம சிக்கனமாக பயன்படுத்தி அதுக்கு தகுந்த பயிர்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ எலுமிச்சைக்கெலாம் அதிக தண்ணி தேவை இருக்காது. அந்த மாதிரி சொட்டு நீர் மூலியமாக பயன்படுத்தும் பொழுது அப்புறம் மற்ற இதில் எல்லா பகுதிகளை பிரிச்சுக்கிட்டு மானாவாரி பகுதிகள், அதில் வந்து மானாவாரி பயிர்கள்னால் தோட்டக்கலை சார்ந்த எலுமிச்சை, மற்றபடி இந்த பழமரங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு அதையும் நம்ம பராமரிச்சுக்கலாம். தண்ணி கிடைக்கும்போது அதில் ஊடு பயிராக நம்ம குறுகிய கால பயிர்களையும் பராமரிச்சுக்கலாம். சிக்கனமாக இப்போ பயன்படுத்தினாக்கா நம்ம வந்து இப்போ கரண்ட்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப தடையாக இருக்கிறது விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இந்த மாதிரி சொல்ல அரசினுடைய சப்போர்ட்டு நமக்கு தேவைப்படுது. முழுக்க வந்து விவசாயத்துக்கு இந்த கரண்ட்டு சப்ளை வந்து நிப்பாட்டாமல் கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம். விவசாயத்தை வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் வந்து தண்ணி அதிகமாக வரும்போது அதை வந்து சிக்கனமாக பயன்படுத்தாமல் அதாவது காலாலேயும் மடையை திறந்து விட்டு போவாங்க, தண்ணி பாஞ்சிட்டு திரும்ப வருவாங்க. அதாவது ஒரு பயிர் நல்லா வளரணுன்னாக்கா அதுக்கு வந்து முழுவதும் தண்ணி மட்டுமே காரணம் கிடையாது, காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கும். அப்படி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கும்போது தான் நம்ம பயிரில் காற்றோட்ட வசதிகள், நல்ல ஒரு காற்றோட்ட வசதி பயிர் செழிப்பாக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இப்போ தண்ணி பற்றாக்குறையாக இருக்கே. இப்போ வந்து நமக்கு வந்து போதுமா இவ்வளோ பேருக்கு உணவு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து சில இடங்களில் சில தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்தும் போது விளைச்சல் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
பல இடங்கள்ல இந்த இப்போ தக்காளிலாம் வந்துச்சுன்னா ஜாம் சாஸ் இந்த மாதிரி பண்ணுறது சொல்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து பயிர்களையே வந்து ஊடு பயிராக வச்சு தோட்டக்கலை சார்ந்த விஷயங்களையும் பண்ணலான்றீங்க. விவசாயத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுன்னா என்ன பண்ணணும் சார்? இல்லை, விவசாயத்தை வந்து மதிப்பு கூட்டி கண்டிப்பாக பண்ணலாம். லாபகரமாக நம்ம வந்து அதில் விவசாயத்துலேருந்து வருமானம் ஈட்ட முடியும். விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சவால் என்னென்னா மார்க்கெட்டிங் பண்ணுறது. மார்க்கெட்டிங் பண்ண இறங்கிட்டாங்கன்னா விவசாயம் பண்ண அங்கே ஆள் இருக்காது. ரெண்டையுமே ஒரு சேர பண்ண முடியாது. அதனால தான் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க நீங்கள் தனியாக ஒரு யூனிட்டாக இருந்து பண்ணுங்கள். அதாவது சந்தைப்படுத்துறதுக்காக தனியாக வந்து ஒரு கடை வச்சுருக்காங்களா, அவங்க லாபத்தை வந்து எங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த ஆடையை நம்ம வந்து பண்ணும்போது 200 கிராம் தான் இதுக்கு வந்து பஞ்சு நம்ம போட்டிருக்க ஆடைக்கு பயன்படுத்தியிருக்கோம். இந்த இடையில 1 கிலோ பஞ்சியை வந்து அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினா குறைஞ்சபட்சமாக அதில் பருத்தியில் வந்து நீண்ட கால பருத்தி, நடுத்தர பருத்தி, குட்டை இலை பருத்தின்னு ஒரு 3 ரகமாக பிரிக்கலாம். அந்த நீண்ட இலை பருத்தி விலை அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ரூபா ரேஞ்சு கூட குவிண்டால் போகும். இந்த நடுத்தர பருத்தி 7,000 ரூபா ரேஞ்சுக்கு போகும். அது குட்டை இலை பருத்திங்கிறது ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு போகும். இதுக்கு வந்து அந்த பருத்தியை பயன்படுத்தி நம்ம வந்து 1 கிலோவே 50லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிரு. இந்த பருத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு ஜின்னிங் ஃபேக்டரியில் விதையை பிரிக்கிறாங்க, திரும்ப நூற்பாலைக்கு போகுது, டையிங் ஃபேக்ட்ரி போகுது. இப்படிலாம் போயிட்டு இந்த பருத்தியை வந்து தரம் பிரித்து இந்த ஒரு 200 கிராம் பருத்தியை ஒரு 2,000 ரூபா இந்த மதிப்புள்ள சட்டைக்கு வந்து அவங்க 200 கிராம் பருத்திக்கு 2,000 ரூபா நிர்ணயிக்கிறாங்க. அப்போ 1 கிலோவினுடைய பருத்தியினுடைய ரேட்டு அந்த மதிப்பு கூட்ட போகும்போது 10,000 ரூபா வருது. எங்களுக்கு ஒரு 40 ரூபாயும் 100 ரூபாயும் கொடுத்துட்டு ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிங்களா, அதில் ஒரு 20% விவசாயிகளுக்கு கொடுங்க. 20%னா எவ்வளோ வருது? ஒரு 2,000 ரூபா வருது. 2,000 ரூபா அளவுக்கு கொடுக்கலாம். ஆனால் யாரும் கொடுக்க முன் வர மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, பங்களா வாங்குறாங்க. எந்த விவசாயாவது விவசாயம் பண்ணி கார் வாங்கினேன், வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்ல முடியுதுங்களா? ஏதாவது ஒரு சில பேர் எங்கேயோ ஒரு பகுதியில் இருக்கலாம். ஏன்னா எல்லா விவசாயிகளும் இது செய்ய முடியாது. கவர்மெண்ட் எப்போ சலுகை அறிவிக்கும், எப்போ பட்ஜெட் போடுவாங்க, இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ சின்ன இதெல்லாம் இப்போ டைரி ஃபார்ம் வச்சுருக்கோம். டைரி ஃபார்ம் வச்சுருக்கும்பொழுது முழுவதும் பாலை வெளியில் கொண்டு போய் பால் கொள்முதல் பண்ணுறதுக்கு இப்போ அரசும் ஒரு நிபந்தனை நிறைய வச்சுருக்காங்க, கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், இப்போ அந்த பால்லேருந்து கிரீம் எடுக்கிறோம். கிரீம் எடுத்து வெண்ணெய் எடுத்துக்கிறோம். வெண்ணெய் நெய்யை எடுத்து கொஞ்சம் ஒரு கணிசமான அன்றன்று வரைவு செலவுகளுக்கு தகுந்த மாதிரி எங்கள் உடல் உழைப்பு மதிப்பு கூட்டி அதை வந்து சரி கட்டிக்கிற முடியுத ஒழிய பெரிய அளவில் லாபம் எடுக்க முடியல. லாபம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியில் அதை கூட்டு பண்ணை திட்டத்தில் தான் நாம் வந்து லாபம் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதில் சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான, விவசாயம் பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ண தெரியல. இப்போ இந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்னாலே என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விவசாயியா மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்னன்னு நீங்கள் சொல்வீங்க? இப்போது எங்கள் பகுதியில் வந்து முந்திரி வந்து கிட்டத்தட்ட 1000கணக்கான ஏக்கர் இருக்குது. எங்கள் முந்திரி பயிர் 1000கணக்கான ஏக்கர் இருக்கும்போது ஒரு ஏக்கர்லேருந்து முந்திரி எடுத்து போனோன்னா சராசரியாக வந்து ஒரு 70 முந்திரி 80 முந்திரி கன்றுகள் இருக்கும். அதில் இப்போ பெரும்பகுதி வந்து வீரிய ரக முந்திரிகள் நாங்கள் சாகுபடி பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ விருதாச்சலம் 2, விருதாச்சலம் 4, விருதாச்சலம் 5ன்னு சொல்லி ஒட்டு ரகங்கள் நாங்கள் நல்ல விளைச்சல் வந்துக்கிட்டு இருக்கு. 1 கிலோ நாங்கள் முந்திரி கொட்டையிலிருந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பருப்பு எடுக்கலாம். 1 கிலோ முந்திரி கொட்டை 80 கிலோ மூட்டை இன்றைக்கி வந்து 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய்க்கு விற்கிது. முதல் தரமானது 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் விற்கும்போது நாங்கள் 1 கிலோ அந்த முந்திரியிலேருந்து 200 கிராம் பருப்பு எடுக்கலாம். அப்போ இந்த 200 கிராம் நம்ம பருப்பு எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா ஒரு கிலோவுக்கு வந்து 200 கிராம் பருப்பு 600 ரூபாய் ரேட்டு வருது. இதை நம்ம 700 ரூபாய்க்கு விற்கலாம். கிலோ வந்து 700 ரூபாய், ஒரு 100 ரூபாய் அதிகப்படுத்தலாம். அதிகப்படுத்தும் போது அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் அது சில தொழில்களுக்கு மூலப்பொருளாக பயன்படுது, எரிபொருளாக பயன்படுது. அந்த தோலையும் நம்ம பண்ணும்போது அதில் ஒரு வருமானம் வருது. இது மாதிரி மதிப்பு கூட்டுறதுனால நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஒரு சில பேர் ஆள் வசதி உள்ளவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. டைரி ஃபார்ம்ஸ் பற்றி சொன்னீங்க, பால் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 150 மாடுகள் அப்படின்னும் போது அதை பராமரிக்கிறது, அதற்கான செலவுகள், அந்த மாட்டுக்கான தேவைகள் என்ன, இதெல்லாம் எப்படி ஒரு ஒழுங்குமுறையாக ஒருத்தர் ஒரு படிச்சுட்டு வந்து தான் இதை பண்ண முடியுமா, இல்லை சாதாரணமாகவே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு ஃபார்ம் தொடங்க முடியுமா? இல்லை, இதுக்கு வந்து மாட்டு பண்ணைன்றது அது ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது. நம்ம எப்படி வந்து நம்ம உடலை வந்து பராமரிக்கிறோமோ அது போல் 3 வேளைக்கு அந்த மாட்டுக்கு என்ன தேவைன்னு அதை கேட்டு வாங்கிக்கக்கூடியது இதில் கிடையாது. அதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். இது வந்து காலங்காலமாக செய்த பரம்பரையாக வந்த குடும்பத்திலேருந்து வந்தவங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. இதை வந்து நம்ம வந்து அந்த மாட்டுக்கு எந்த நேரத்தில் உணவு தேவை, எந்த நேரத்தில் வந்து அதுக்கு வந்து
தண்ணி தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் சில வெயில் காலங்களில் வந்து சில ரக மாடுகளில் வந்து வெயில் தாங்காது, அதுக்கு என்ன மாடு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மாடுகள் பராமரிக்கிறதுல இருக்குது. இது வந்து ரொம்ப நுட்பமான இருக்கும். 24 நேரமும் அந்த பண்ணையில் வந்து மாட்டு பண்ணைன்ற போது அந்த பண்ணையில் வந்து ஒரு 4 பேராவது பராமரிக்கிறதுக்கு இருக்கணும். சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகாதாரம் இல்லைனாக்கா நிறைய நோய் தாக்கக்கூடியதுக்கு. அது இந்திய வம்சாவளியை சேர்ந்த மாடுகளில் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனாக்க இந்த நிறைய பேர் அப்போ பார்க்கும்போது அந்த காலங்கள்லாம் வந்து இந்த எருமை மாடுகள் முறா அந்த மாதிரி ரகங்களில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது, அதில் கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. அதை வந்து அந்த மாதிரி மாடுகளை வந்து பராமரிக்கிறது வந்து கொஞ்சம் செலவு சிக்கனமாகவும் அதிக வருமானமும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகே, இப்போ இதன் மூலமாக கிடைக்கிற பொருட்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, பால் முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாலை தாண்டி மதிப்பு கூட்டத்தில் நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம். இதை சந்தைப்படுத்துதல்ன்றது வந்து பெரிய கேள்விக்குறி அப்படின்றாங்க. இப்போ கிராமப்புறங்களில் இப்போ உங்களை மாதிரியான அரங்கில் ஒரு 40 ஏக்கர் இப்படிலாம் வச்சுருக்கிறவங்க இதை எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னாக்க, இப்போ நாங்கள் வந்து எங்களாலே சில நேரங்களில் முடியாத சூழ்நிலை உருவாகும் பொழுது பெரிய கம்பெனிகளை தான் நாங்கள் சார்ந்திருக்கோம். அந்த கம்பெனிகள் வந்து அவங்கக்கிட்டே வந்து கொண்டு போய் இந்த பாலை கொடுத்துட்றோம். பாலை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் எத்தனை சதவீதம் கொழுப்பு இருக்குது, SNF இந்த மூலப்பொருள்கள்லாம் எவ்வளோ இருக்குது, அதை நுண்பொருள்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நுண்சத்துக்கள் அந்த இதெல்லாம் எத்தனை சதவீதம் இருக்குன்னு அதை வச்சு மதிப்பீடு பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் உதாரணமாக எருமை பாடுகளுடைய பால் வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 32 ரூபா போகுது. பசுமாட்டுடைய பால் வந்து ஒரு 22 ரூபா, 20 ரூபா, 24 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் போகுது. இது அரசே கொள்முதல் பண்ணும்போது 29 வரையும் பசும்பாலும், எருமைப்பால் 42 ரூபா வரையும் எருமைப்பால் கொள்முதல் பண்ணுறாங்க. இப்போ இவங்க வந்து தனியாரில் வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க நாங்களே நேரடியாக கொண்டு போய் கடையில் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. என்னங்கன்னாக்க, இது திக்கா இல்லைங்க பால், நாங்கள் அந்த பாக்கெட் பால் வாங்கினாக்க 1 லிட்டருக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் தாங்குதுங்க, இது தாங்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவங்க அடர்த்தியை வந்து அதிகப்படுது. அதில் உள்ள நீரை வந்து சுண்ட வைத்து அவங்க வந்து அடர்த்தியை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அதில் வந்து இருக்கிற கொழுப்பு சத்துக்களை வந்து எடுத்துடுறாங்க. கொழுப்பு சத்து சமச்சீர் கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 4.5% கொழுப்பு வந்து வச்சுட்டு ஒரு பால் விற்கிறாங்க, 3.5% கொழுப்பு விற்கிறாங்க, கொழுப்பு உள்ள பால் விற்கிறாங்க. இப்படிலாம் அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிற கொழுப்பை தனியாக எடுத்துடுறாங்க, அது தனியாக மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க. இந்த பால் அடர்த்தி அதிகப்படுத்தி இவங்க வந்து அதில் வந்து இவங்க சொல்லும்போது பால்னு சொல்கிறது கிடையாது. இது என்ன பண்ணுறாங்கனாக்கா கிரீம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாலே வந்து கிரீம் 1 லிட்டருக்கு நான் ஒரு பெரிய ஒரு டீ கடைக்காரர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 400 டீ விற்கிறோங்க, அந்த டீக்கு வந்து ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் தான் நாங்கள் பால் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னாங்க. என்னங்க இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆமாங்க 1 லிட்டருக்கு 8 லிட்டர் தண்ணி ஊற்றலாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு மாதிரி என்ன அந்த அடர்த்தியை வந்து அதிகப்படுத்தி அவங்க கொடுக்கறதுனால நேரடியாக விவசாயிகிட்டேருந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த பால் வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்குது, தயிர் போட்டோம்னாக்க நல்லா கொஞ்சம் அடர்த்தி அதிகமாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பாலை விரும்புகிறாங்க. விவசாயிகிட்டேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணுறதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறவங்க இந்த தோட்டக்கலை சார்ந்த மற்ற பயிர்களை விவசாயத்துக்கு அப்பாற்பட்டு பயிரிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன மாதிரியான பயிர்களெல்லாம் நம்ம பயிர் செய்ய முடியும்? இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ வந்து கார்த்திகை மார்கழி பட்டம் வந்து ரொம்ப நல்ல பட்டம், அருமையான பட்டம். இந்த கார்த்திகை மார்கழி பட்டத்தில் வந்து நிலக்கடலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நிலக்கடையில் வந்து மிக மிக அதில் வந்து முக்கியமாக அந்த ரகங்களை தேர்வு பண்ணி பண்ணோம். நம்ம வந்து விருதாச்சலம் 2ன்னு ஒரு ரகம் ஆரம்பத்தில் அறிமுகம் தான், JL 24ங்கிற ரகம் வந்து நம்ம இங்கே வந்து நிறையா சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதையும் தாண்டி தற்பொழுது குஜராத் அதாவது G9, G4, G5 அப்படிங்கிற மாதிரி ரகங்கள் குஜராத்திலேருந்து வரக்கூடிய ரகங்கள் வந்து அதிக விளைச்சல் கொடுக்குது. இந்த வருஷம் எங்கள் தோட்டத்திலே இப்போ நம்ம போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை வந்து கடலை எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த கடலில் ஊடு பயிராக முருங்கை சாகுபடி பண்ணோம். இப்போ 2 விதமான வருமானம் இதில் வருது. ஒன்று, கடலை வந்து நம்ம போகும்போது நம்ம கார்த்திகை மார்கழி பட்டங்களில் வந்து நம்ம கடலை விதப்பு பண்ணிவிட்டு அந்த வஞ்சிக்கரையில் நான் முருங்கை 2 மீட்டருக்கு 2 மீட்டர் ஒரு முருங்கை விதைகளை வந்து நட்டுட்டு நம்ம வந்து கடலை ஈல்டை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஒரு 3 மாதம் கழித்து கடலை ஈல்டை எடுத்ததுக்கு பிறகு அந்த முருங்கையை பராமரிக்க ஆரம்பித்தோம். முருங்கை இப்போ கடலையிலேருந்து ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டை, மூட்டை வந்து 2500 ரூபா, 1 லட்ச ரூபா வந்துச்சு. அதில் செலவுகள் போக செலவு ஒரு 40,000 ரூபா செலவு, ஒரு 60,000 ரூபா வந்து நமக்கு வந்து ஒரு நிகர வருமானம் கிடைச்சிது. இந்த முருங்கையில் அதனோட முருங்கைக்கு அது கடலைக்கு என்னென்ன உரங்கள்லாம் கொடுத்தோமோ அதை எடுத்துகிட்டு முருங்கை ஓரளவு ஒரு பாதி ஆயுள் காலத்தை அது கடந்து வரும்போது முருங்கைக்கு அந்த கடலை எடுத்ததுக்கப்புறம் பராமரிக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஏப்ரல்லேருந்து ஜூன் மாதம் வரையும் நல்ல மகசூல்
அதாவது ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து ஆரம்பத்திலே கொஞ்சம் விளைச்சலை நம்ம வந்து மார்கழி பட்டத்துலேயும் ஆரம்பத்திலே நம்ம வந்து முருங்கையும் நட்டுட்டோம்னாக்க நம்ம ஏப்ரலே காய்ப்புக்கு வந்துடும். செடி முருங்கை PKM 1ன்னு சொல்லுவாங்க, குடிமையான்மலை 1ன்னு சொல்லி ரகங்கள் வந்து நம்ம பண்ணி யாழ்ப்பாணம் 1 இந்த ரகங்கள் வந்து அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்களாக இருக்குது. இந்த முருங்கை கிட்ட 120 ரூபா வரையும் அந்த ஆரம்ப கட்டத்தில் விலை போகும். விளைச்சல் அதிகம் மே மாதம், ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம்லாம் அதிக விளைச்சல் வரும். அந்த விளைச்சல் வந்து படிப்படியாக 10 ரூபாய்க்கு கிலோ வந்துடும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து நமக்கு வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது 2 விளைச்சல் 2 விதமான வருமானம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு. நிலக்கடலையில் ஒரு வருமானம் எடுத்துலாம், முருங்கையில் ஒரு வருமானம் எடுத்துலாம். முருங்கைக்கு அதிகம் வந்து மழை ஆகாது. அப்போ அந்த சம்மர் சீப்பெல்லாம் நம்ம சம்மரில் தான் நம்ம முருங்கை விளைச்சலுக்கு வருது. அதனால் நல்ல ஒரு விளைச்சல் கண்டிப்பாக ஏமாற்றாது. கண்டிப்பாக சார். ஒரு வேளாண் அறிஞர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி வேளாண்மை சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். விவசாயம் அப்படின்போது வெறும் நெற்பயிர் மட்டுமே ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டு வானம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காமல் காலத்துக்கு தகுந்த மாதிரி பயிர்களை மாற்றி பயிரிடணும். அதுவும் இப்போது 2 பயிர்கள் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு சிக்கனமான இது கிடைக்கும், அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு கூட்டுதலை பற்றின ஒரு புரிதல் முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? விவசாயம் போது விவசாயம் நெல் பயிர் மட்டும் இல்லை, இது சார்ந்த மற்ற தொழில்களையும் ஒருத்தர் சேர்த்து பண்ணும்போது முழுமையான பலன்கள் ஒன்றின் மூலமாக இன்னொன்றுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்து பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நாளுக்கு நாள் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் கவிஞர் தமிழ் ஒளி. பாரதியாரை, பாரதிதாசனை, கவிஞர் கண்ணதாசனை, நாமக்கல்லாரை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை நாம் போற்றுகிற அளவுக்கு என்ன காரணத்தினாலோ தமிழ் ஒளியை தமிழ் மக்கள் கூடுதலாக அறிந்திருக்கவில்லை. தமிழ் ஒளி 41 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணில் வாழ்ந்தவர். பட்டுக்கோட்டை 29 வயதிலேயே விடைபெற்று சென்று விட்டதைப் போல 41 வயது மட்டுமே வாழ்ந்தாலும் தமிழுக்கு அவர் தந்திருக்கிற கொடை மிக பெரியது. நிறைய காப்பியங்களையே அவர் எழுதிவிட்டு போயிருக்கிறார். ஏனென்றால் 20ஆம் நூற்றாண்டு காலம் என்பது காப்பிய காலம் இல்லை. சங்ககாலத்திற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் காப்பிய காலங்கள் தோன்றுகின்றன. 5 பெரும் காப்பியங்கள் என்றும் 5 காப்பியங்கள் என்றும். காப்பிய காலம் முடிந்து போய் அதற்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டில் உரைநடை வளர்ச்சிக்கு பின்னால் நாவல்கள் வந்தனவே தவிர காப்பியங்கள் வரவில்லை. ஆனால் அந்த கவிதையிலே கதை சொல்லும் காப்பியங்களை கவிஞர் தமிழ் ஒளி நிறைய தந்திருக்கிறார். அவற்றுள் ஒன்று வீராயி என்கிற அந்த குறுங்காப்பியம். வீராயி காப்பியத்திற்கு என்ன பெருமை இருக்கிறது என்றால், அதிலே ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் கதையினுடைய தலைவியாக ஆக்கப்பட்டிருக்கிறாள் என்பதுதான். பொதுவாக காப்பியம் என்றால் அது மன்னர்களை பற்றியதாக இருக்கும். இதிகாசம் என்றால் கடவுள்களை பற்றி பேசும். காப்பியங்கள் மெல்ல கீழிறங்கி வந்ததே இளங்கோவடிகளின் காலத்திலே தான். சிலப்பதிகாரம்தான் முதலாக மக்களை பற்றி பேசியது. அது குடிமக்கள் காப்பியம். அந்த குடிமக்களிலும் கூட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை கதையின் தலைவியாகி பார்த்த அந்த தலைவியாக ஆக்கி அந்த காப்பியத்தை படைத்த தமிழ் ஒளியினுடைய அந்த தொலைநோக்கு பார்வை என்றைக்கும் பாராட்டத்தக்கது. 1947ஆம் ஆண்டு வீராயி என்கிற அந்த குறுங்காப்பியம் வெளிவருகிற போது தமிழ் ஒளிக்கு வயது வெறும் 23 தான். மாசு சம்பந்தம் அவர்கள் அன்றைக்கு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். 23 வயதில் ஒரு இளைஞனுக்கு இத்தனை முதிர்ச்சியா என்று நமக்கு எண்ண தோன்றுகிறது. வீராயி என்கிற அந்த குறுங்காப்பியம் இந்த நாட்டிலே இருக்கிற வர்க்க பிரச்சனை பற்றியும் பேசுகிறது, வருண பிரச்சனை பற்றியும் பேசுகிறது. ஏழையாக இருந்தால் எத்தனை துயரம், அதிலும் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தால் அதனினும் துயரம் என்பதை அந்த கதை எடுத்து காட்டுகிறது. அந்த கதையினுடைய சுருக்கம், உடைத்து பிழைக்க நினைத்த வீராயி சாதியின் பெயரால் ஒதுக்கப்படுகிறாள். பிறகு இந்த நாட்டை விட்டு ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு போய் கூலி தொழிலாளியாக இருந்து அங்கேயும் அடிபட்டு உதையுண்டு பிறகு அங்கே ஒரு காதலனை கண்டு இங்கே வந்து திருமணம் செய்து கொள்ளுகிற போது அந்த காதலன் இந்த நாட்டில் உயர் சாதி என்று கருதப்படுகிற ஒரு சாதியில் பிறந்தவன் என்பதால் அந்த மணமகனின் தந்தையாலேயே வெட்டப்பட்டு 2 பேரும் இறந்து போகிறார்கள் என்கிற துன்பியல் முடிவை கொண்ட நாடகம்தான் இந்த நாடகம்.
இந்த வீராயி காப்பியம் தொடங்குகிற போது மழையோடும் வெள்ளத்தோடும் தொடங்குகிறது. எங்கு பார்த்தாலும் மழை, வெள்ளம், புயல். ஆனால் அது யாரை பாதிக்கிறது, யாரை பாதிக்கவில்லை என்று அவர் முதல் இயலில் சொல்லுகிறாரே, அந்த இடத்திலேயே ஒரு தேசத்தின் வர்க்க பிரச்சனை மிக தெளிவாக தெரிகிறது. அது யாரை பாதிக்கிறது? விண்மீன்கள் மொய்த்தது போல் பொத்தலடா பொத்தல். அவர்கள் வீட்டு கூரை எப்படி இருக்கிறது என்றால், விண்மீன்கள் மொய்த்தது போல் பொத்தலடா பொத்தல். கூரை முழுவதும் பொத்தலாக இருந்தால் அந்த மழை வீட்டுக்குள் தான் பெய்கிறது. அந்த மழை அவர்களை பாதிக்கிறது. ஆனால் மஞ்சத்தில் பஞ்சனையில் நெஞ்சு வக்க குந்தி மகிழ்பவர்கள் அடைமழையை பொருட்படுத்தவில்லை என்பார் தமிழ் மொழி. அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. மஞ்சத்தில் பஞ்சனையில் உள்ளே இருக்கிறவர்கள் மழை பற்றி ஏன் கவலைப்பட போகிறார்கள்? பட்டுக்கோட்டை ஒரு திரைப்பட பாடலில் எழுதுவார், மழை பொழிவது தெரிவதில்லை மாளிகை வாசலிலே, அது வரும் முன்னாலே தெரிந்துவிடும் ஏழை குடிசையிலே என்பார். மாளிகைக்குள் மழை பொழிவது கூட தெரியாது, ஆனால் ஏழை குடிசையிலே மழை வருவதற்கு முன்பே தெரிந்துவிடும் என்பார். அப்படி மழையிலும் வெள்ளத்திலும் அடித்து செல்லப்பட்ட வீராயி, அவளுடைய தந்தை 2 பேரும் அந்த வெள்ளம் ஒரு இடத்திற்கு அவர்களை அடித்து செல்கிற போது தந்தை இறந்து போக பக்கத்து கிராமத்திலே அவள் வாழ்கிறாள். தந்தையையும் அவளையும் காப்பாற்ற வருகிறவர்கள் கூட அவர்கள் என்ன சாதி என்று தெரிந்தவுடன் விலகி போகிறார்கள். சாதிதான் மனிதநேயத்தை விட தாண்டி நிற்கிறது. மனிதநேயத்தை கொல்வதாக இந்த உலகத்தில், இந்த நாட்டில் சாதிதான் இருக்கிறது என்பதை அவர் முதல் 2 காட்சிகளிலேயே காட்டுகிறார். பிறகு அங்கே வளர்கிற பெண் அந்த ஊர் ஜமீன்தாரால் வன்முறை, பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குவதற்கு முயற்சிக்கப்படுகிறாள். அப்போதுதான் மற்ற இடங்களிலெல்லாம் தீண்டாமை வருகிறது. தாழ்த்தப்பட்டவர்களை தொட்டுவிடக்கூடாது என்று அவர்களுக்கான அந்த கருத்து, சமய கருத்து சொல்லுகிறது. ஆனால் காமம் வருகிற போது அது தீண்டாமையை கூட கொஞ்ச நேரம் தள்ளி வைத்து விடுகிறது. தன் விருப்பம் இல்லாமல் தன்னை ஒரு வன்முறைக்கு உள்ளாக்குகிற அவனை பார்த்து அந்த பெண் வீராய் நினைக்கிறாள், காமுகர்கள் வாழுகின்ற நாட்டினிலே தீமுகங்கள் பெண்களுக்கு இருந்தால் நல்லது என்று நினைக்கிறாள். இந்த காமுகர்கள் இருக்கிற போது பெண்களுக்கு தீமுகங்கள் இருக்க வேண்டும் என்று எழுதுகிற அந்த வரியும், அதற்கு பின்னால் எல்லோரையும் இழந்து அந்த ஜமீன்தாரை கொன்ற தன் தனையனை தூக்கு தண்டனை கொடுத்து விட்டதற்கு பிறகு வயதான வளர்ப்பு தந்தையோடு அவர்கள் 2 பேரும் எப்படி அலைகிறார்கள் என்பதை அந்த வீராயி காப்பியத்திலே தமிழ் ஒளி சொல்லுவார். அவருடைய கவிதை ஓட்டம் எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த வரிகளே போதுமானவை. அவர் சொல்லுகிற போது, வேரை இழந்த மரம், ஒரு வேலி இழந்த பயிர், கூரை இழந்த குடில், வலி கோட்டை இழந்த நகர், நீரை இழந்த குடம் என அவர்கள் நெஞ்சம் பதைபதைக்க அலைந்தார்கள். கூரை இல்லாத ஒரு வீடு, வேர் இல்லாத மரம், வேலி இல்லாத பயிர், நீர் இல்லாத குளம், இவைகளெல்லாம் எப்படி பயனற்று போகுமோ அப்படி அவர்களின் வாழ்க்கை பயனற்று போயிற்று. பிறகு இங்கே இருந்து கண்காணிகளின் மூலம் ஆப்பிரிக்காவினுடைய தேயிலை தோட்டத்திற்கு அங்கே அழைத்து செல்லப்பட்ட போது அங்கேயும் அவர் ஒரு காட்சியை பார்க்கிறார். உழுது பயிர் செய்வோரெல்லாம் உணவின்றி சாகின்றார், அரசாங்கத்தை தொழுது பிழைப்போரெல்லாம் துரைமார்கள் ஆகின்றார் என்று அவர் சொல்லுவார். இங்கே உழைக்கிறவனெல்லாம் உணவுக்கு கூட வழியின்றி செத்து கொண்டிருக்கிறான், ஆனால் அரசாங்கத்தை தொழுது பிழைக்கிறவர்களெல்லாம் துரைமார்கள் ஆகின்றார் என்று அங்கேயும் அந்த நிலைமை. அதனை தாண்டி மறுபடியும் எப்படியோ கப்பல் ஏறி தன் தாயகத்திற்கு வந்ததற்கு பிறகு தான் விரும்பிய ஒருவனை மணந்து கொண்டால் அவன் வேறு சாதி, நீ வேறு சாதி, நீ தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவள், எப்படி என் பிள்ளையை மணக்கலாம் என்று சொல்லி அந்த பிள்ளையை பெற்ற தந்தையே ஆட்களை வைத்து அடித்தும் அறிவாளால் வெட்டியும் கொலை செய்து விடுகிற ஆணவ கொலைகள் அப்போதே இருந்திருக்கின்றன என்பதை காட்டுகிற ஓர் ஒப்பற்ற காப்பியமாக அந்த வீராயி அமைந்திருக்கிறது. வீராயி என்பது நம் சமூகத்தை, அன்றைக்கு இருந்த சமூகத்தை படம் பிடித்து காட்டுகிறது. அது இன்றைக்கும் இருக்கிற சமூகமாகவே இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வேதனை என்று சொல்ல வேண்டும். எனவே தமிழ் ஒளி 41 வயதில் இறந்து போயிருக்கலாம், ஆனால் அவருடைய கவிதைகள் சாகாத கவிதைகளாக இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எந்த காலகட்டத்திலும் நாம் படிக்கும் கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் அமைவது மிகவும் கடினமான ஒன்று. எனவே எந்த கல்வியை கற்றால் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் நமக்கு அமையும் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் வீடியோலேயே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம்.
வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நிகழ்ச்சியில் நேற்றுக்கு ஐஏஎஸ் தேர்வுகள் அதை குறித்து நம்ம பேச ஆரம்பித்தோம். அதில் முக்கியமாக ஐஏஎஸ் தேர்வுகளில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் என்ன இருக்கும், அதாவது முதல்நிலை தேர்வில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் கடைசியாக நான் பேசும்போது உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. அது சிசாட் அப்படிங்கிறது 2ஆம் தாள் ஒரு எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான் உண்டு. ஆனால் முதல் தாளில் வச்சு தான் உங்களுக்கு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறது முடிவாகும்னு சொன்னேன். அதில் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு அப்படின்னு சொன்னேன். இந்த நெகட்டிவ் மார்க்கிங்னா என்ன அப்படின்னா, ஒரு மாணவர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதும்போது முதல் தாளில் 100 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கு. அந்த 100 கேள்விகளில் ஒரு மாணவர் ஒரு கேள்விக்கு சரியான விடை அளித்தால் 2 மதிப்பெண்கள் பெறுவார். அதுவே ஒரு கேள்விக்கு தவறாக விடையளித்து விட்டால் அந்த கேள்விக்கான மதிப்பெண்கள், அது ஒரு கேள்விக்கான மதிப்பெண்களில் 1/3 மூன்றில் ஒரு பகுதி அவர் ஆல்ரெடி ஸ்கோர் பண்ண அந்த மார்க்ஸ்லேருந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, அது கழித்து விடுவார்கள். அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, 3 கேள்விகள் நீங்கள் தவறாக விடையளித்தீர்களே ஆனால் ஒரு சரியாக விடையளிக்கப்பட்ட கேள்வியுடைய மதிப்பெண்ணை இழப்பீர்கள். இதுதான் நெகட்டிவ் மார்க்கிங் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இந்த நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால ஒரு மாணவர் தேர்வு நடக்கிற போது, அந்த தேர்வில் விடையளிக்கிற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடையளிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணும்போதே, அது தன்னை தயார் செய்து கொள்ளும் போதே அந்த நெகட்டிவ் மார்க்கிங்கை எப்படி படிக்கணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டு படிக்கிறது நல்லது. நாம் அதை எப்படி தயார் பண்ணணும், அது எப்படி அஃபெக்ட் பண்ணணும், அல்லது அதுக்கு எப்படி நாம் அது நம்மை பாதிக்காமல் எப்படி தேர்வை எதிர்கொள்வது அப்படிங்கிறத பற்றி நாம் தொடர்ந்து இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் பற்றியும் சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ரிலிமினரியில் ஒரு மாணவர் ரெக்வயர்ட் கட் ஆஃபை தாண்டி போனார்னு சொன்னால் அவர் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிலிட்டி வருது. இந்த மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்போது, இந்த மெயின் எக்ஸாமினேஷன் எல்லாமே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கிடையாது. ஆனால் மெயின் எக்ஸாமினேஷனில் எல்லா தாள்களுமே டெஸ்கிரிப்டிவ், அதாவது டீட்டெயில்டாக விடையளிக்கக்கூடிய எஸ்ஏ டைப் ஆன்சர்ஸ் எழுத வேண்டியிருக்கும். இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் மொத்தம் 9 தாள்கள் உண்டு. இந்த 9 தாள்களில் முதல் 2 தாள்கள் மொழி, அதாவது லாங்குவேஜ் பேப்பர்ஸ்னு சொல்லுவோம். கம்பல்சரி எல்லாருமே ஒரு ஆங்கிலத்தாள் எழுதியே ஆகணும். இன்னொரு லாங்குவேஜ் பேப்பர் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மாணவரும் அந்த ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழியை சூஸ் பண்ணி அந்த மொழியில் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை அவங்க எழுதணும். உதாரணமாக தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தமிழை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். தமிழை ஒரு விருப்ப மொழியாக சூஸ் பண்ணிவிட்டு அதில் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் எழுதலாம். இப்படி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் அந்த மாணவர் கண்டிப்பாக தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி பெறுவதுனா என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் யூபிஎஸ்சி அந்த தேர்ச்சி விகிதம் என்ன அப்படிங்கிறது, அதுக்கான மார்க் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க யூபிஎஸ்சி ஃபிக்ஸ் பண்ண அந்த கட் ஆஃப் மார்க்கை இவர் தாண்டினா தான் அவர் தேர்ச்சி பெற்றதாக எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்படி இந்த 2 தாள்களிலும் ஒரு மாணவர் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அவருடைய மிச்சம் இருக்கக்கூடிய 7 தாள்களுமே திருத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்படும். சரி, இப்போ இந்த தேர்வில் இந்த 2 தாள்கள்லேயும் பாஸ் பண்ணுறது அவ்வளோ கடினமா, அதில் யாராவது ஃபெயில் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 தாள்கள்லேயும் ஃபெயில் ஆகிறது கொஞ்சம் கடினம் தான். இருந்தாலும் ஆஃப் லேட் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சில சிக்கல்கள் அதில் வருது. அது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அது இந்த 2 தாள்களுமே பார்த்திங்கன்னா மெட்ரிக் அல்லது ஹையர் செகண்டரி லெவல், அதாவது 10வது ஆண்டு அல்லது 12வது வகுப்பு இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு எஸ்ஏ எழுத வேண்டியிருக்கும். 4 டாபிக் கொடுத்து ஒரு எஸ்ஏ எழுத வேண்டியிருக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் எழுத வேண்டியிருக்கும். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கும். அது மாதிரி ஒரு ப்ரிசை ரைட்டிங், அதாவது 3இல் ஒரு பங்காக சுருக்கி வரைக, நாங்கள் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம், அதுதான் இருக்கும். அது போக கிராமர் பார்ட் இருக்கும். கிராமர் பார்ட்டில் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது, அல்லது எரர் ஸ்பாட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான சில அடிப்படை இலக்கணம் குறித்த விஷயங்கள் இருக்கும். இப்போ தமிழாக இருந்ததுன்னா பிரித்து எழுதுக, சொற்களை பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், அல்லது இணையான சொற்கள், ஸ்பெல்லிங் கரெக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த தேர்வில் ஒரு மாணவர் உட்காந்து ஒரு 3 மணி நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி எழுதினாலே அவர் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் சில மாணவர்கள் இந்த மொழித்தாள்களிலே
தேர்ச்சி பெறாமல் போகிறார்கள். அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த அவங்க எழுதியிருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய 7 தாள்களுமே திருத்தப்பட மாட்டாது. அப்படி திருத்தப்படாமல் போகிறதுனால அவருக்கு என்ன ஆகும்னா மெயின் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் மார்க்கில் வந்து அவருக்கு 0 வரும். நீங்கள் வந்து எதுவுமே லாங்குவேஜ் பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டீங்க, அதனால் உங்களுக்கு வேறு எந்த பேப்பர் திருத்தலை, உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடையாது அப்படின்னு தான் வரும். மார்க் ஷீட் யூபிஎஸ்சி கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட் வரும்போது அதில் இப்படி தான் வரும். ஸோ இந்த மொழியை வந்து மொழித்தாள்களில் வந்து நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன் என்றால், நீங்கள் என்ன தான் வந்து உங்களுடைய விருப்ப பாடத்தையோ அல்லது பொது அறிவுத்தாள்களையோ ரொம்ப நல்லா படித்து வச்சுருந்தாலும் இந்த மொழி பாடத்தை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டால் மொத்தமும் உங்களுடைய மொத்த உழைப்புமே வந்து சிதைந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த மொழி பாடத்தை வந்து யாரும் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுக்க வேண்டாம். இரண்டாவது தவறு, இந்த மொழி பாடத்தில் ஏன் மாணவர்கள் ஃபெயில் ஆகிறாங்க அல்லது ஏன் வந்து இதில் என்ன மாதிரியான சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறோம், 10th அல்லது 12th வந்து மதிப்பெண்கள் நிறைய வாங்கணும், டோட்டல் மார்க்ஸ் வந்து நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சமஸ்கிருதத்தையோ அல்லது ஃப்ரெஞ்சு மாதிரியான மொழிகளையோ வந்து ஒரு பாடமாக தேர்ந்தெடுத்து கொடுத்துட்றாங்க. ஆக இந்திய மொழிகளே தெரியாமல் கிராஜுவேஷன் முடிச்சிருவாங்க. இப்போ இந்திய மொழிகள் எதுவுமே தெரியாமல் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு சிக்கல் என்னென்னா, ஐஏஎஸ் எழுதும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இந்திய மொழி தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயமாகுது. அந்த மொழியில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அவங்களுடைய மற்ற எல்லா தாள்களுமே வந்து திருத்துவதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு சிக்கல் வரும்போது, அப்படின்ற ஒரு நிலை வரும்போது நம்மளுடைய சிக்கல் கூடுது. ஆக ஒரு அறிவார்ந்த ஒரு மாணவர், நல்ல தன்னுடைய உழைப்பை போட்டு படித்த ஒரு மாணவர் மொழியில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்னால் இந்த தேர்வை அல்லது இந்த தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் இந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெறாமல் போகிறார். இது அவருக்கு மட்டுமான இழப்பாக பார்க்கக்கூடாது. இது இவன் நாட்டுக்கும் கூட ஒரு இழப்பாக தான் இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மதிப்பெண்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக 10th 12thலேயே நம்முடைய தாய்மொழியையோ அல்லது வந்து ரீஜனல் லாங்குவேஜஸையோ புறக்கணிக்காமல் கூடுமான வரைக்கும் இந்தியன் லாங்குவேஜஸை, இந்திய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை அவங்க படிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மொழி தேர்வுகளால் வந்து மொழி தேர்வுகளில் தேர்ச்சி பெறாமல் இந்த வாய்ப்பை இழந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை, முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டு வர்றது ரொம்ப கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால நான் மீண்டும் இதை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறேன்.